Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம் கர்த்தரை ஆராதனை செய்யும்படியால் இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். எல்லாரும் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இந்த வேளையிலே நம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஆராதனை செய்வதற்கு முன்பதாக நம் ஆயத்த ஜெபம் ஒன்றை நாம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். யாருக்குமே கிடைக்காத இந்த கிருபை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ கடந்த நாட்களிலே எங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து நன்றி சொல்லி துதிக்க பாட உங்கள் வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த கடைசி நாட்களிலே கரை திரையற்றவர்களாய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் காணப்பட தெய்வம் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. இந்த வேளையில வீடுகளில் இருந்து ஆராதனை செய்கிற எல்லா பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து நீ தேற்றுவீராக. இந்த ஆராதனை வேளையில் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பலப்படுத்துகிற ஆராதனையாக, உங்கள் நாம மகிமைப்படுகிற ஒரு ஆராதனையாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆராதனைக்கு விரோதமாக இருக்க எல்லா தடைகளும் கர்த்தர் மாற்றுங்க. பாடல் பகுதிகள், சங்கீதம் பகுதி, பிரசங்க பகுதி, ஆராதனை பகுதி, எல்லா பகுதிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனை வேளையிலே உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாய் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக தேவனுக்கு மகிமை, தெய்வத்திற்கு மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கு மகிமை என்ற பாடலை நாம் இணைந்து சேர்ந்து பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, இயேசுவே உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க
செய்வோம் சீத்தம் இந்த பூமிதானிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமிதானிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க அவை அவை வாழ்க இயேசுவே உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க அவை அவை வாழ்க இயேசுவே உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுகளே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுகளே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசுவே வாழ்க. நன்றி அப்பா உன் நாமம் வாழ்க. சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க இயேசுவே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க இயேசுவே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் கோடி ஸ்தோத்திரமே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க ஆமென். ஐயா வாழ்க வாழ்க இயேசுவே உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஆமென் ஆமென் வாழ்க இயேசுவே உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. நன்றி ஆண்டவரே உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் அக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் அக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க இயேசுவே.
ஆமே சோத்திரம். இன்னொரு பாடலை பாடி நாம் அவை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் அவர் துதி பாடி கொண்டாடுவோம். இந்த பாடலை நாம் இணைந்து சேர்ந்து பாடுவோம். 3வது 4வது சரணங்கள் பாடும் பொழுது நாம் எல்லாரும் முழங்கால் படிவிட்டு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வண்ணமாய் நாம் பாடலை பாடுவோம். ஆமென். பிரைஸ் காட். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தர் என்னை பராயிருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தர் என்னை பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியான உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியான உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தார். எல்லாரும் முழங்கால் படித்து பாடுவோம். சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே எம்மை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். கரங்களிலே எம்மை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்,
நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார். கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே ஆமென். கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை ஆமென் ஆமென். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை. கர்த்தரின் மீட்பராயிருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை. நன்றி ஆண்டவரே. கர்த்தரின் மீட்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார். நான் பசியான உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு ஆமென் உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமை. ஏற்ற காலத்திலே ஒரு உயர்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே ஒரு மேன்மையை, ஒரு வெளச்சை, ஒரு உயர்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி நன்றி ஆண்டவரே. பெரியவர் பெரியவர் பெரியவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல ஒரு சிறந்த தெய்வம் இல்லை ஆண்டவரே. எங்கள் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஆமை. வல்லமையுள்ள தெய்வம். மகத்துவமானவர் மகத்துவமானவர். நீர் பெரியவர், நீர் பெரியவர், சிறந்தவர். எல்லாம் பொல்லாத பிசாசின் குறியீடுகளை அழிக்க வல்லமை உள்ளவர். பிசாசின் வல்லமைகளை ஆமை முற்றிலுமாய் அழித்தவர். நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பெரியவர் பெரியவர். ஓ இரக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவர். பிரசனத்துக்காய் நன்றி 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 ஆண்டவரே. ஆமென் ஆமென். நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே நல்லவர் நல்லவர் பெரியவர். உயர்ந்தவர், நீ சிறந்தவர். நல்ல நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென் ஆமென். நாம் இந்த பகல் வேளையிலே ஆண்டவருடைய கிருபை நம்மத்துல காணப்பட முடியாது. எல்லா நல்ல கரங்களை தட்டி அவர் நம்முடைய மெய்ப்பனாய் இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். ஆமென். நாம் அவருடைய ஜனங்களாய் காணப்படுகிறோம். அவர் நம்முடைய தெய்வமாய் நம்மளை ஆளுகை செய்கிறவராய் நம்மளை வழி நடத்துகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். நல்ல நல்ல நன்றி நன்றி நன்றி. நீ பெரியவர் பெரியவர். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தெய்வம். எந்த தீங்கும் அவர்கள் சொல்லாதபடிக்கு பகலில மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அந்த ஜனங்களை பாதுகாத்த தெய்வம் எங்கள் மத்தியில் நீர் காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே
உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உங்க கிருபை, உங்க கிருபை. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளாயிருக்கிறோம். உள்ளுள்ள இடங்களில் நம்மளை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை விட்டு விலகி போகிற தெய்வம் அல்ல. நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் நேர்த்தியான முறையில கொண்டு சேர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உரபஷகரா தலபா கிருபை, கிருபை. உரபஷகரா தலபா. உங்க கிருபை ஆண்டவரே. எங்கள் மெய்ப்பு நீதானையா, எங்கள் மெய்ப்பு நீதானையா. ஓ இயேசுவே. உரபஷகரா தலபா. நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, நம்ம எல்லாரும் நேர் முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தில் காணப்படுகிறதுக்காய் நம்ம எல்லாரும் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய், நாம் அவருடைய ஆடுகளாய் இருப்பதற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் நேர் முழங்கால் படிக்கிட்டு சபை பாடலை நாம் பாடுவோம் சேர்ந்து. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக.
அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பு நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் கடைசி காலத்தில் காணப்படுகிறோம். உங்களுடைய வருகை மிக சமீபமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கரைத்திரையற்றவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தாங்க. எங்கள் ஆராதனையில் உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களிலும் உம்மை இன்னும் அறிய, உம்மை இன்னும் கிட்டி சேருகிற கிருபையை கர்த்தர் எங்களை கட்டளையிடுங்க. உம்மோடு கூட செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வீணாகாது ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளுக்கு நாள் பலன் அடையட்டும், ஆரோக்கியப்படட்டும், விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. தேவ சுத்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து கர்த்தருக்கு முன்பதாக பிரியமான அருமையான உகந்த பாத்திரமாய் காணப்பட அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, உம்மை மறுதலிக்கிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, உமக்கு செலுத்த வேண்டிய கணங்களை நாங்கள் உமக்கு செலுத்த, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, ஆண்டவர் நற்கிரியை செய்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ராஜா. நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. இந்த ஆராதனை நிமித்தமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மறுரூபம் உண்டாகப்படட்டும். ஆண்டவரே, முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கிருபைகள், தேவ கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. சப்பா ஆமே. கரைத்திரையற்றவர்களாய் காணப்பட ஆண்டவரே, ஆமே, தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த வியாதியில் இருந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பயங்கள், கலக்கங்கள், திகில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஆமே உங்களுடைய பிள்ளைகள் மேலே தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல ஆராதனை வேளையிலே நாம் ஒரு சங்கீதத்தை நாம் வாசிப்போம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 100. சங்கீதம் 100 நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 100. ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி இந்த பரிசுத்த ஆராதனை வேளைகளை நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவ பலியாக நாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆமென். நாம் வாசித்த இந்த சங்கீத பகுதியில் நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம். அவர் மந்தையில் காணப்படுகிற, அவரால் அழைக்கப்பட்ட ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பனாய் காணப்படுகிறார். ஆமென். நல்ல மேய்ப்பனாய், தன்னுடைய ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாய் நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார். அவர் நம்முடைய தேவைகளை அவன் தேவைகளை சந்திக்கிறவராய், நம்மளை போஷிக்கிறவராய், வழி நடத்துகிறவராய், நம்முடைய நல்ல மேய்ப்பராய் காணப்படுகிறாரே. அவன் இம்மட்டுமாய் நமக்கு உதவி செய்தார், இனியும் உதவி செய்வார். இன்றைய நாட்களிலும் உதவி செய்து கொண்டு வருகிறார். அவருடைய நன்மைகள் எல்லாம் நினைத்து எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நாமே கர்த்தர் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை.
பசி இல்லை, ஆமென், பஞ்சம் கிடையாது. அவர் நம்முடைய மெய்ப்பராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், என்னை காண்பவர், என்னை கண்டவர், என் நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டவர் இயேசு, என் பாவங்களை மன்னித்தவர் இயேசு, என் பரிகாரி இயேசு, புது ஜீவனை தந்து ஆவியினால் அபிஷேகம் செய்தவர் இயேசு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி எல்லாரும் நன்றி சொல்லலாம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தரை உயர்த்துங்க. மௌனமாக இருக்காதீங்க. எல்லாரும் நன்மை செய்த ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் எல்லாம் போக்கி, நோய்கள் எல்லாம் நீக்கி, சமாதானத்தை தந்தார் அல்லவா? அந்த நல்ல தெய்வத்துக்கு ஹல்லேலூயா. இயேசுவே வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி நன்றி காண்பவரே, காப்பவரே, காண்பவரே, என்னை காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவை மகிமைப்படுத்துங்க. நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. பாவமெல்லாம் போக்கி, நம்முடைய பாவங்கள் எல்லாம், நம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் போக்கினவர் இயேசு. நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நோய்களெல்லாம், ஆமென், என்னுடைய நோய்கள் எல்லாம், ஆமென், நன்றி. எத்தனை பேர் உண்மையாய் பாடுவீங்க? ஆமென். தேவ பிரசன்னம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அபிஷேகம் செய்தி, ஆமீனா அபிஷேகம் செய்தி. நன்றி ஆண்டவரே. தகுதியில்லாத எங்களுக்கு ராசாவின் அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகத்தை ஊற்றினவரே, நன்றி நன்றி நன்றி. என்று நான் புது வாழ்வு எனக்கு தந்தி, புது வாழ்வு எனக்கு தந்தி. நன்றி நன்றி நன்றி. நன்றி
நம்மளை நிரப்புகிறது. நன்றி இன்று நான் தோறும் பாடிடும் ஒரு போதும் கைவிடா ஒரு விலகிடா ஒரு போதும் கைவிடா. ஆமென். ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவாது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசு. எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமை மகிமை தேவ மகிமைகள் நிரப்பட்ட மாட்டவரே. ஒரு அவசர ராஜாலாமா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேவ பிரசன்னம் நிரப்பட்டும். ஆமென் ஆமென். மகிமை 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 நிரப்பட்டும் ஆண்டவரே. மறுபடியும் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஆமென் கரங்களை தட்டி. எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர், எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர், எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர், எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர், எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மெய்ப்பர், எங்கள் மீட்பர், எங்கள் தெய்வம், எங்களை வழிநடத்துகிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்கள் கண்மலையானவர். நீரின் பக்கம் இருக்கையில் எங்களுக்கு கவலை இல்லப்பா, கலக்கம் இல்லப்பா. ஆமென். யாரும் இல்லை, பலவீனம் இல்லை, சுகவீனம் இல்லை. ஓ ரபா ஷகரலபா. நீருங்கள் அருகில் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யார்? ஓ ஷகரலபா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை விடுவிக்கிறவரா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களை விடுவிக்கிறவர், நீர் எங்களை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்முடைய மீட்பராய், நம்மை விடுவிக்கிறவராய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தெய்வனை எல்லாரும் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். நீ மட்டுமாய் நம்மத்தில் அசைவாடுங்க பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக சிஸ்டர் ஜாம் பண்ணுவாங்க. குடும்பங்களையும் கத்தரை மட்டுமான நடத்துவதை ஆண்டவரே பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபைக்காய் இறக்கத்துக்காக இந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கஷ்டங்கள் மத்தியிலும் நெருக்கங்கள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டோட கிருபை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நடத்துகிறதே உங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா எதை கண்டு சொல்றது போகாதபடி இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே அதிகமாக ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் மேம்படுத்தவும் ஆவிக்குரிய காரியங்களை பிரகாசிக்கவும் இந்த பிள்ளைகளுக்கு நெருங்குவதற்கு ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கஷ்டங்கள் இருக்குங்கள் போராட்டங்கள் எல்லாம் குடும்பங்களை மாற்றுவீராக. எல்லாரோட தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீரே. தேடுகிறதான இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன், ஒன்றுமில்லாத கிரகத்தில் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற தேவன். அப்படியா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் கத்தனை நடத்துகிறேன். நன்றியப்பா. இன்னும் கத்தை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறதுக்காகவே எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் கலக்கங்கள் மனவாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கொள்வீராக ஆண்டவரை. இன்னும் ஆண்டவரை பாசுவது போகாதபடி ஆவிக்குரிய காரியங்களை பிரகாசிக்கவுமோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்க இது கடைசி காலம் உணர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஆவியோடு உண்மையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் உங்கள் முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே ஆராதனை கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகள் மாணவர்கள் பெரியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இடங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளே கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவர். இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த உலகத்திலே பேசுகிறதான அந்த ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளை நோய்கள் ஒன்று ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் எடுத்து மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர். போகிற வருகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். நிறத்துக்குள்ளே மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்த ஒரு கஷ்டம் இந்த பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தர் எடுத்து மறைத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியா நாங்களே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராதனை ஆண்டவரே. இது வழிநடத்தும் தேவன் நீங்க ஒவ்வொரு பகுதியிலும் நாம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர 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 ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் எங்களை அரவணைக்கிறவர் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியா என் பாதுகாத்து எங்களை வழிநடத்தும்படியா நாங்களே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சமயத்தில் பொறுப்பை நடத்துவீராக ஆண்டவரே. இந்த வேதவசனங்களை கொண்டு ஆண்டவரை மக்களோடு கர்த்தர் பேசும்படியா நாங்களே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாம் இந்த வசனத்தை கேட்டு இன்னும் நாமத்தை மகிமைப்படுத்தி மக்கள் கழிவுறுக்கு மகிழ ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்பதிக்குள்ள இன்னும் ஆயத்தமாக்கப்பட ஆண்டவரை நேரங்களை தொகுதிப்படுத்தும்படியா நாங்களே ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவர் சமயத்தை விட கருத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஒரு சில அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ தேசத்தில் இந்த கொரோனா வியாதியின் தாக்கம் அதிகமாய் காணப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் வீடுகளிலிருந்து நன்றாய் செபியுங்கள். தேசத்திற்காய் தேசத்தில் ஒரு மாற்றத்தை ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க முடியாய் எல்லாரும் பாரப்பட்டு செபியுங்கள். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து நம் சபையில் நம்ம கான்ஃபரன்ஸ் கால் மூலியமாக நாம் செபித்து கொண்டு வருகிறோம். காலை நேரத்தில் காலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நாம் செபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் மாலை நேரத்தில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம கான்ஃபரன்ஸ் கால் மூலியமாய் மொபைல் மூலியமாய் நாம் சேர்ந்து நாம் செபிக்கிறோம். தெரியாத பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து செபிக்கட்டும். தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமாறு, ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுமாறு நாம் சேர்ந்து செபிப்போம். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சபை ஆராதனை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9:30 மணிக்கு நம்முடைய சபை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது. தெரியாத பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவங்களும் நம்மோடு கூட சேர்ந்து ஆராதனை செய்யட்டும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் வருகிற நாட்களிலிருந்து கிராமங்களில் இருக்கிற சபைகளில் ஆராதனை நடத்தலாம் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் நகராட்சியில் காணப்படுகிறோம். நம்முடைய பகுதியில் இன்னும் சபைகள் திறக்கப்படலாம் என்று சட்டம் அறிவிக்கப்படவில்லை. ஆகையினால அரசாங்கத்திலிருந்து சட்டம் பிறப்பிக்கப்படுகிற வரைக்கும் நாம் வீடுகளிலிருந்து ஆராதனை செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் தொடர்ந்து செபிக்கும் பொழுது கர்த்தர் சீக்கிரமாய் சபை திறக்க கர்த்தர் உதவி செய்வார். நாம் சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா கொள்ளை நோயினால, இந்த COVID-19 இந்த வைரஸினால ஜனங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு காணப்படுகிறது. எல்லா இடங்களிலும் பஞ்சம், வறுமை, தரித்திரம், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால உங்களால் முடிந்த உதவிகள் ஸ்தோத்திரம் இந்த ஏழை ஜனங்களுக்கு செய்யுங்கள். அது மாத்திரம் ஜெபியுங்கள். செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் ஜெபியுங்கள். இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்காக எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் நாம் காணப்படுகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் 50 அதனுடைய 15வது வசனம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்திலும் சரி, நம்முடைய ஆவியிலும் சரி, நம்முடைய தேசத்திலும் சரி ஒரு விடுதலை தர கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தின் வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு விடுதலை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை வேளையிலே தெய்வம் நம்மோடு கூட தெளிவாய் பேச போகிறார். நம்முடைய ஜனங்களோடு கூட தெய்வம் தெளிவாக பேச போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடப்பட போகிறார். இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் அனுமதித்த ஒரு வேத பகுதி நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம், அதனுடைய 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை நாம் வாசித்து கேட்போம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியங்களையும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும், ஒருவரையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா எல்லாரும் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் ஆராதனை செய்ய உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க முடியாய் வந்திருக்கிறோம். தெய்வம் தாமே எங்களோடு கூட பேசுவீராக.
வாஞ்சையோடு கூட காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பரலோக மன்னாய் இறங்கட்டும் அப்பா. அவங்களுக்கு அருளப்படட்டும் ஆண்டவரே. கர்த்ததாமே பலப்படுத்துங்க. உடைய வார்த்தை தெளிவாய் ஜனங்களுக்கு போய் சேரட்டும், தடையில்லாமல் போய் சேரட்டும். ஆசீர்வதி பலப்படுத்துங்க. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. உற்சாகமாய் கேட்க ஒப்பு கொடுக்க அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இன்றைய வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஒரு வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் தீத்து 3ஆம் அதிகாரத்தில் சோதரம் வசனம் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. முற்காலத்திலே சோதரம் முற்காலத்திலே நாம் இப்படி இருந்தோம் என்று 7 காரியங்களை பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். அதுக்கு முன்பதாக இந்த நிருபத்தை குறித்து ஒரு சுருக்கமான ஒரு முகவரியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் ஸ்தோத்திரம் பிரசங்கத்தில் நாம் தெளிவாக பார்த்தோம் இந்த நிருபத்தை குறித்தும், அந்த நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது என்று நாம் பார்த்தோம். ஆயினும் ஒரு சில வரிகளில் நாம் அந்த நிருபத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த நிருபம் எழுதினது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். யாருக்கு எழுதினார் என்றால் கிரேத்தா தீவில் காணப்படுகிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு போதிக்கும்படியாய் தீத்துவுக்கு அது இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த தீத்து எதற்காக அந்த ஸ்தோத்திரம் அந்த கிரேத்தா தீவுக்கு அனுப்பப்படுகிறார் என்றால் அங்க இருக்கிற ஜனங்களை, ஒழுங்கற்று காணப்படுகிற ஜனங்களை, குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிற ஜனங்களை ஒழுங்குபடுத்தும்படியாகவும் அந்த ஜனங்களுக்கு ஒரு மூப்பர்களை நியமனம் செய்யும்படியாகவும் தீத்து அந்த இடத்துல அனுப்பப்படுகிறார். அனுப்பப்பட்ட பிறகு பவுல் நிருபங்கள் மூலமாய் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் ஜனங்களுக்கு போதித்து நடத்து, இந்த ஜனங்களுக்கு ஆலோசனை கொடு, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீ இப்படி இரு என்று சொல்லி இந்த கிரேத்தா தீவு ஜனங்களை குறித்து எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தீத்துவுக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த நிருபத்தில் ஸ்தோத்திரம் கிரேத்தா தீவு ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில குறிப்பிட்ட வசனங்களில அழகாக பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பகுதிகளில் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், தீத்துவுக்கு சொல்லுகிறார், அந்த ஜனங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தெரியும், அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று பவுல் சொல்லுகிறார். அந்த கிரேத்தா ஜனங்களுக்கு நீ நினைப்பூட்ட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப எதை நினைப்பூட்ட வேண்டும் என்று நாம் பார்ப்போம் என்றால் 3 காரியங்களை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த காரியங்களை இந்த வாரத்தில் தியானிக்க பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக. என்னென்ன காரியங்கள் என்றால் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், 2 நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், 3 சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று தீத்துவை பார்த்து பவுல் சொல்லுகிறார். நிருபங்கள் மூலமாய் பேசுகிறார். இந்த 3 காரியங்களையும் அவர்களை செய்ய சொல், இந்த 3 காரியங்கள் படி அவங்களை வாழ சொல், இந்த 3 காரியங்களையும் அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அடுத்த 3ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஏனெனில் முற்காலத்திலே, இந்த முற்காலம் என்பது ஒரு நாம் நன்கு கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. முற்காலம் என்பது ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுவதற்கு முற்காலம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த காலங்கள். ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாடி, இயேசுவை சொந்த ரட்சகராக உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாடி, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாடி நாம அப்படி இருந்தோம். எப்படி இருந்தோம் என்றால் இந்த 7 காரியங்களை அவர் சொல்லுகிறார். நீங்கள் முற்காலத்திலே புத்தியினராய் இருந்தீர்கள், முற்காலத்திலே கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தீர்கள், முற்காலத்திலே வழி தப்பி நடக்கிறவர்களாய் காணப்பட்டீர்கள், முற்காலத்திலே பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் காணப்பட்டீர்கள், முற்காலத்திலே துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டீர்கள், முற்காலத்திலே பகைக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தீர்கள், முற்காலத்திலே
முற்காலத்திலே பகைக்கிறவர்களாய் காணப்பட்டீர்கள் என்று, முற்காலத்திலே நீங்கள் இப்படி இருந்தீர்கள் என்று 7 சுவாபங்களை இந்த இடத்துல பவுல் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி அவங்களிடத்துல 7 காரியங்கள் காணப்பட்டது. புத்தியினம் இருந்தது, கீழ்ப்படியாமை இருந்தது, அடிமைத்தனம் இருந்தது, இச்சைகள் இருந்தது, வழித்தப்பி நடக்கிற காரியங்கள் இருந்தது, பகை இருந்தது, பகைக்கப்படுகிற காரியம் இருந்தது. இப்படி அநேக காரியங்கள் அவங்களிடத்துல காணப்பட்டது. ஆனால் இவைகள் எல்லாம் முற்காலத்தில் காணப்படுவது தவறல்ல. ஆனால் இக்காலத்திலே, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவை சொந்த இரட்சகராக உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த காரியங்கள் காணப்படக்கூடாது என்று பவுல் அழகாக இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க முற்காலத்தில் அப்படி காணப்பட்டீங்க, அது தவறு அல்ல. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நீங்கள் அப்படி காணப்படுவீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு, ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டதற்கு, அபிஷேகிக்க பண்ணப்பட்டதற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் என்று பவுல் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த 7 காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆக சோத்திரம், நாம இக்காலத்துல எப்படி இருக்க வேண்டும்? இந்த 7 சுவாபங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப இக்காலத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் என்றால், கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள். ஸ்தோத்திரம். நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிருங்கள். 3வது, சாந்த குணத்தை காண்பியுங்கள் என்று அந்த கிரேத்தா தீவு ஜனங்களுக்கு அவர் புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிந்த பிள்ளைகள் கட்டாயம் அவர்களுக்கு இருக்க வேண்டிய சுவாபங்கள், 3 சுவாபங்களை இந்த இடத்துல அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நிருபங்கள் மூலமாய், இந்த நிருபத்தின் மூலமாய் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அநேக காரியங்கள், அநேக சிந்தனைகள் நமக்கு காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த காரியங்கள் எல்லாம் காணப்படக்கூடாது. மாறாக ரட்சிக்கப்பட்டதின் அடையாளமாக, ரட்சிக்கப்பட்ட பின் நம்மிடத்தில் காணப்படுகிற சுவாபமாக இந்த 3 காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக இந்த 3 காரியங்கள் நமக்கு நிச்சயம் காணப்பட வேண்டும், நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அது என்னென்ன காரியங்கள் என்றால், சோதனம் தீத்துவுக்கு சோதனை எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிற முதல் காரியம் என்னன்னா, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கிருங்கள் என்று சொல்லுகிறார். முதல் காரியம் குறித்துக் கொள்ளுங்க. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள், கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? தேசத்துல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். துரைத்தனம் என்றால் தேசத்தில் முதன்மையாய் காணப்படுகிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், முதன்மையானவர்களாய் காணப்படுகிறவர்கள், இவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது அதிகாரம் வைத்திருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு, நம்ம எஜமான்களுக்கு, மேல் அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்படாத பிள்ளை எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை காணப்பட வேண்டிய ஒரு குணம் என்னன்னா, கீழ்ப்படுகிற குணம் அவர்களுக்கு காணப்பட வேண்டும். அவர்களுக்கு அதிகாரியாக யார் நியமனம் செய்யப்படுகிறாரோ அவர்களுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். உங்களை வழி நடத்தும்படியாக, உங்களை சீர்படுத்தும்படியாக, உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக உங்களுக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வேளையில் அநேக பிள்ளைகள் ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க முடியவில்லை. ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்ட உடனே கோபப்பட்டு நான் அங்கே சொல்லுகிறேன், நான் இங்கே சொல்லுகிறேன் என்று பிரிந்து போகிறவர்கள், சண்டை போட்டுக்கிட்டு கீழ்ப்படியாமையாய் போகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், உயர் அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தில் சொல்லப்பட்ட
சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் நியாயாதிபதிகளுக்கு செவி கொடுங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் புதிய ஏற்பாட்டில் பவுல் அநேக இடங்களில் சொல்லிக் கொடுக்கிறார். அமைச்சர் ராஜாக்களை கனப்பண்ணுங்கள், அமைச்சர் உங்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்கள் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் விண்ணப்பம் செய்யுங்கள் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, நாம அதிகாரிகளுக்கும் நம் மேல் அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி இருக்க சொல்லுகிறார்கள், எப்படி நடக்க சொல்லுகிறாரோ நாம அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம பரலோக குடிமக்களாக நாம் மாற போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த பூலோக குடிமக்களாக, நல்ல குடிமகன்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த பூலோகத்தில் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை பண்ணுகிறபடி உங்களுக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை ஸ்தோத்திரம் ஒரு காரியங்களை செய்ய சொல்லுவார்கள் என்றால் அதற்கு நாம கீழ்ப்படிய தேவையில்லை. ஆனால் மற்ற காரியங்களுக்கு நாம் நிச்சயம் கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் பரிசுத்தத்தை கெட பண்ணுகிற காரியங்கள் இருக்கும் என்றால் அதற்கு நீங்கள் செவி கொடுக்க தேவையில்லை. மாறாக மற்ற காரியங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்றால் நாம் நிச்சயம் கீழ்ப்படிய வேண்டும். அலட்சியம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒரு அழகு என்ன அழகுனா, நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கீழ்ப்படிவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு நற்குணமாய் காணப்படுகிறது, ஒரு குணாதிசயமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நாம இக்காலத்துல நம்ம இடத்துல காணப்பட வேண்டிய முதல் காரியம் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க வேண்டும். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நம்மை சீர்படுத்தும்படியாய் ஸ்திரப்படுத்தும்படியாய் நியமிக்கப்பட்டவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு, பெரியவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னா, 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் சகலவித நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சகலவித நற்கிரியைகளை செய்ய நாம ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். அந்த நற்கிரியைகளை செய்ய, நல்ல காரியங்களை செய்ய, நன்மையை செய்ய நாம ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். எப்படி ஓட்ட பந்தயத்தில் அங்கு ஓடுகிற ஓட்ட வீரர்கள் ஆயத்தத்தோடு கூட இருப்பார்கள். எப்பொழுது அவர்கள் ஸ்டார்ட் என்று சொல்லுவார்கள், நாம் ஓடி ஜெயிக்கலாம், ஓடி நம்முடைய ஓட்டத்தை முடிக்கலாம் என்று ஆயத்தத்தோடு கூட இருப்பார்கள். அதுபோல நாம் நற்கிரியைகளை செய்ய வாஞ்சையோடு, ஆயத்தத்தோடு, ஆர்வத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கிரேத்தா தீவு ஜனங்களுக்கு பவுல் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்கள் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தத்தோடு கூட இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க இடத்துல எப்படி அந்த சிந்தை இருந்துச்சுன்னா, நற்கிரியை செய்ய வேண்டிய ஒரு ஆர்வமே இல்லை, ஒரு எண்ணமே இல்லாதவர்களாய் இந்த கிரேத்தா தீவு ஜனங்கள் காணப்பட்டார்கள். முதல் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் படிக்கும் பொழுது நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாய் இந்த கிரேத்தா தீவு ஜனங்கள் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கலாம். சூத்திரம். இப்படி இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு சூத்திரம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய சூத்திரம் காரியங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய சுவாபங்கள். இரண்டாவது சுவாபம் என்னவென்றால் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். சோதம் நற்கிரியை என்பது சோதம் பவுல் சோதம் கொலேசை பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், முதல் அதிகாரத்தில் நற்கிரியைகளாகிய கனிகளை நீங்கள் தந்து. அல்லேலூயா. அப்ப கனி நிறைந்த ஒரு நன்மையை நாம் செய்ய வேண்டும். எந்த வேலைகள் செய்தாலும் அதுல நம்முடைய கனிகள் வெளிப்பட வேண்டும். சோதம் கலாத்தியருக்கு எழுத நிருபத்தில் 9 கனியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது.
வெளிப்படுகிறது. அந்த கனி வெளிப்படுகிறபடி நம் நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும், நன்மைகளை பிறருக்கு செய்ய வேண்டும். தொற்காலை போல குறுநிலையை போல நாம நன்மைகளை செய்ய வேண்டும். பிறருக்கு நன்மை செய்கிறதற்கு ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் நன்மையை செய்ய கர்த்தர் அவர் கைகளை பலப்படுத்தி இருந்தும் நன்மை செய்கிற இருதயம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய ஒரு காரியம் என்னன்னா, நம் நன்மை செய்ய ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தத்தோடு கூட நன்மையை செய்ய, சுவிசேஷம் சொல்ல, அவன் சொன்ன காரியங்களை செய்ய, அன்பு காட்டுகிறதற்கு, பிறரை அரவணைக்கிறதற்கு, அவன் கனியை வெளிப்படுத்துகிறதுக்கு நான் எப்பொழுதும் நம் ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இரண்டாவது காரியமாக நம் அவன் ஸ்தோத்திரம் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்ய ஆயத்தத்தோடு கூட இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நற்கிரியை செய்ய வாஞ்சை விருப்பம் இல்லாமல் இருக்கும் என்றால் செபித்த ஆயத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவன் மோச சோதம் எல்லாரும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் நன்மை செய்கிறவர்களாய், நற்கிரியை செய்கிறவர்களாய், தன்னை காட்டிலும் பிறரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆமென் சோதரம். ஆமென். கிறிஸ்துவை நாம் முன் மாதிரியாக வைத்து ஆமென் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையினால தேவ பிள்ளைகளை நாம் நன்மைகளை செய்ய ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். நற்கிரியைகளை செய்ய நாம் ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவர், அவன் ரட்சிக்கப்பட்ட பின் நமக்கு இருக்க வேண்டிய காரியங்கள், முதல் காரியம் என்னன்னா, நம்முடைய அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அவன் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேலைகளை செய்வதற்கு நாம் ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதாக ஒரு காரியம் பவுல் சொல்லுகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். இரண்டாவது வசனம். சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. சாந்த குணத்தை காண்பிக்கவும். அல்லேலூயா. எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று பவுல் சொல்லுகிறார். இந்த கிரேத்தா தீவு ஜனங்களுக்கு பவுல் மூன்றாவது காரியமாக சொல்லுகிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட பின் மூன்றாவதாக உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு சுவாபம் என்னன்னா, எல்லா மனுஷருக்கும் முன்பதாக நீங்கள் சாந்த குணமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சாந்த குணம், அமேன் ஸ்தோத்திரம். அமேன் சாந்த குணத்தை குறித்து நாம் பேசுவோம் என்றால், அமேன் ஸ்தோத்திரம், ஒரு சாந்த, ஒரு அமைதலுள்ள ஒரு ஜீவியம் நாம் காணப்பட வேண்டும். நமக்குள்ள ஒரு சாந்த குணம் காணப்பட வேண்டும். ஆவின் கனிகளில் வாசிக்கும் பொழுது சாந்த குணம் காணப்படுகிறது. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மோசே, தாவீது, எசேக்கியா, தானியேல் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்களுக்கு அந்த சாந்த குணத்தை குறித்து நாம் வாசிக்க கூடும். இப்படி சாந்த குணம், ஒரு நமக்கு தீமை செய்ய நினைத்தும் அவர்களுக்கு நாம் பதிலுக்கு தீமை செய்யாமல் நன்மையை நினைக்கிற ஒரு இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்த குணத்தோடு கூட கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து பொறுமையோடு என் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் நன்மை செய்வார் என்று பொறுமையோடு கர்த்தரை நம்பி நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த சாந்த குணத்தை நாம் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சொல்லும் பிறருக்காய் ஆமென் சுகம் பரிந்து பேசுகிற ஒரு கிருபை நமக்கு காணப்பட வேண்டும். மோசே குறித்து நாம் வாசிப்போம் என்றால், மோசேயை போல அமைச்சர் சாந்த குணம் உள்ளவன் யாரும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் என்னன்னா, அமை சொல்றது எப்படி அவர் சொல்லுகிறார் என்றால், மோசேக்கு விரோதமாய் அவங்களுடைய மோசேயுடைய சகோதரியும் சகோதரனும் எழும்புகிறார்கள். மோசேக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவன் மோசே, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் இவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், இப்படி செய்து விட்டார்கள், இவர்களை தண்டியுங்க, இவர்களை பழிவாங்குங்க என்று இப்படி அவன் அநேக காரியங்கள் பேசியிருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை. அதுக்கு முன்பதாக வாசிப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு
விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கற்களை கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்று விரோதமாய் எழுப்பினார்கள். இப்படி அநேக தடவை இந்த ஜனங்கள் முறுமுறுத்து மோசேயை கொல்ல வேண்டும் என்று திட்டமெல்லாம் போட்டார்கள். ஆனாலும் அந்த ஜனங்களுக்காக மோசே பரிதபித்தார். அல்லேலூயா. ஆமென். அவர்களுக்காக பரிதபித்தார். ஆமென். இவர் கர்த்தரிடத்திலிருந்து அழைப்பை பெறுகிறதுக்கு முன்னாடி மிகுந்த கோபம் உள்ளவராய் காணப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய அழைப்பு வந்த பிறகு மிகுந்த சாந்த குணம் உள்ளவராய் மோசே காணப்பட்டார். அல்லேலூயா. அந்த சாந்த குணம், யார் நமக்கு தீங்கு செய்தாலும், யார் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர்களுக்கு ஒரு தீங்கும் நினையாமல் அவர்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு இருதயம். அல்லேலூயா. அந்த பரிதபிக்கிற ஒரு இருதயம், ஒரு அமைதி, ஒரு சாந்தத்தை காண்பிக்கிறவர்களாய், சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படி என்றால் இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார், தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமாம். தூஷிக்க கூடாது. ஏன்னா ஒரு தீமை, ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரம் வரும் என்றால் நாம் உடனே தூஷிக்கிறோம். கர்த்தரை தூஷிக்கிறோம், மனுஷனை நாம் தூஷிக்கிறோம், தவறான வார்த்தைகள் நாம் பேசுகிறோம். அது சாந்த குணத்தை குறிக்காது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உரிய ஒரு அடையாளம் அது கிடையாது. அல்லேலூயா. நம்ம இன்னும் மனுஷர்களை கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு, தவறான காரியங்களை பேசிக்கிட்டு, புறங்கூறி சுற்றி திரிவோம் என்றால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பதே ஒரு உண்மை. அல்லேலூயா. மாறாக நமக்கு விரோதமாய் என்ன பேசினாலும் மன அமைதியாக கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று பொறுமையாய் போகிறது சாந்த குணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும், சண்டை போடக்கூடாது. பிறகு விரோதமாய் எழும்பி கோபப்பட்டு சண்டை போடக்கூடாது. எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் அடையாமல் பொறுமையோடு கர்த்தர் மேல விசுவாசம் வைத்துட்டு கர்த்தர் மேல பாரத்தை வைத்து நாம் பொறுமையோடு நாம் காண்பிக்க இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. இந்த கிரேட்டா தீவு ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் முற்காலத்தில் நீங்க சண்டை பண்ணியிருக்கலாம், பிறரை தூஷித்திருக்கலாம், பிறகு விரோதமாயும் அநேக காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு சாந்த குணத்தோடு கூட இருக்க வேண்டும். சாந்த குணம் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பும் நாம் மற்றவர்களை தூஷணம் செய்து, மற்றவர்களோடு கூட சண்டை பண்ணி, எரிச்சல் அடைந்து, கோபப்பட்டு நாம் காணப்படுவோம் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. மாறாக நாம் சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும், இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, உங்களிடத்தில் காணப்பட வேண்டிய 3 காரியங்கள் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். முதல் காரியம், கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, நற்கிரியைகளை செய்ய நீங்கள் ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். மூன்றாவது, உங்களிடத்தில் காணப்படுகிற சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும், இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்தணும், அமைதியோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் இல்லாம இந்த 3வது வசனத்தில் இருக்கிற அந்த 7 காரியங்களில் ஏதாவது ஒரு சுபாவம் நம்ம இடத்துல காணப்படும் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. நாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் தான் இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்றால் இந்த 3 சுபாவங்கள் நமக்கு உரிய சுபாவமாக நம்மிடத்தில் காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். இந்த நாளிலே பரிசுத்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உரிய காரியங்கள், உரிய சுவாபங்கள் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம கேட்டு இந்த வார்த்தை நம்ம எல்லாரும் விட்டு கொடுக்கலாம். எல்லாரும் கண்களையும் மூடி ஒரு விசை நாம் கேட்டு இந்த வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாரும் விட்டு கொடுங்க பார்க்கலாம். முற்காலத்திலே நாம் எப்படி வேணா இருந்திருக்கலாம். முற்காலத்திலே நாம தூஷணம் செய்துக்கிட்டு, சண்டை பண்ணிக்கிட்டு, எரிச்சலோடு, கோபத்தோடு, கீழ்ப்படியாமையினால ஸ்தோத்திரம் சுற்றி திரிகிறவர்களாய், பெருமை உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். நம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டு இருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். காலத்திலே நாம் அப்படி காணப்படக்கூடாது.
புத்தியினமாய் இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, வழி தப்பி நடக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, ஆமென், இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் காணப்படக்கூடாது, பகைக்கப்படத்தக்கவர்களாய் காணப்படக்கூடாது, பகைக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் இவைகள் எல்லாம் அருவருக்கிறார். ஆமென். இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாவற்றிலிருந்து நீக்கி நாம் விடுதலை பெற்று கீழ்ப்படிந்து இருக்கவும், நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக நமக்காக சிலுவையில் பலியானார். நம்மை கர்த்தர் ரட்சித்தார். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய சுவாபங்கள் நமக்கு காணப்பட வேண்டும். எல்லாரும் விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, முற்காலத்தில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த சுவாபங்கள் எனக்குள்ள வராதபடிக்கு, எனக்குள்ள கிரியை செய்யாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொடுங்க. எல்லாரும் ஜபிக்க பார்க்கலாம். எல்லாரும் ஆண்ட சமத்தை விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே, ஜென்ம சுவாபங்கள் எனக்கு இருக்கக்கூடாதப்பா. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் செய்திருக்கலாம், எதோ பேசியிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகோ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களை பேச வேண்டும் ஆண்டவரே. துறைத்தரங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நான் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கணும் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நற்கிரியைகளை, சகலவித நற்கிரியைகளை செய்ய நான் ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஆயத்தத்தோடு கூட நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, ஒருவரையும் நான் தூஷிக்காமல், சண்டை பண்ணாமல், பொறுமையோடு எல்லா மனுஷருக்கு முன்பதாக சாந்த குணத்தை காண்பிக்கிறவனாய் மாற்றுங்க. சாந்த குணம் வெளிப்படட்டும், அமைதி வெளிப்படட்டும். எங்களுக்கு விரோதமாய் யார் பேசினாலும், யார் சண்டை பண்ணினாலும், யார் எழுமினாலும் ஆண்டவரே, சாந்தத்தோடு அமைதியோடு நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா. நாங்கள் கிறிஸ்துவர்களாய் வாழ, கிறிஸ்துவின் உடையவர்களாய் நாங்கள் வாழ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறார் ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிக்கிற காரியங்கள் எதுவும் வேண்டாமப்பா. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் எங்களை வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறான். எப்பொழுது இவர்களை விழ வைக்கலாம், எப்பொழுது இவர்களை கீழே தள்ளலாம், பாவத்தில் விழ பண்ணலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் அவைகள் எல்லாவற்றிலும் தப்பிக்க விடுவிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்க நாம மகிமைப்படட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 3 காரியங்கள் எங்களுக்குள்ள காணப்படட்டும். ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்வீராக. ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட இயேசுவே கிருபையாய் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, ஆமென், ஆமென், ஆமென். கிருபை, 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 கிருபை. ஆண்டவரே, ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அரசாங்கங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சொந்த விதிகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவருடைய நற்கிரியைகளை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்மை போல சாந்த குணத்தை காண்பிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. நீர் சிலுவையின் கடைசி வரையந்த வரைக்கும் உமக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்த போதிலோ, பிதாவே, இவர்களை மன்னிங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று அவர்களுக்காய் பரிந்து பேசுறீங்க. அந்த சாந்த குணம் எங்களுக்கு வெளிப்படட்டும், எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. எங்கள் ஜீவனே போனாலும் ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது, பிறருக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கக்கூடாது ஆண்டவர். அந்த அப்படிப்பட்ட சாந்த குணம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடையாய். ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சாந்த குணத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் கொடுக்க போகிறதுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ம சுவாபங்கள் நமக்குள்ளிருந்து கர்த்தர் எடுத்து போட முடியாது நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகல
சகலவித நற்கிரியைகளை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றப் போகிறதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனுஷனை தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் காண்பிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றப் போகிறதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனை ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் கர்த்தர் நீங்கள் நடத்தினீங்க. ஆராதனை செய்ய பாடல்களை பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ராஜா தெய்வம் தாம் எங்களோடு கூட தெளிவாய் பேசுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று 3 காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் எங்கள் இடத்திலிருந்து எடுத்து போடுங்க. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்த காரியங்கள் எங்களுக்குள்ள மீண்டுமாய் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ராஜா புதிய மனுஷர்களாய் கர்த்தர்களை மாற்றுவீராக. முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த அமேசோத்தும் இந்த ஆபத்து நிறைந்த இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொள்ளை நோய்கள் தொடாதபடிக்கு அவன்கிட்ட நெருங்காதபடிக்கு தொற்று வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தை கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக. பஞ்சத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தருவீராக. ராஜா ஆமென். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆசீர்வதி பலப்படுத்தும். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் சொல்லுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உலகை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி யெகோவா இரட்சணிய சபை, நம்பர் 14, கோரி சந்து, வண்ணாரப்பாளையம், கடலூர் 607001 மற்றும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9618182869 மற்றும் 9442657348.